அதிமுகவுடைய எல்லா பிரச்சனைகள்லயும் வந்து பாஜக தலையிட்டு இருக்கு. இப்ப அடுத்தது செங்கோட்டையனுக்கு ரூட்டு போட்டிருக்காங்க. அப்ப ஒரு மாநில தலைவரை ஒதுக்கி வைத்து விட்டு திரு அமித்ஷா அவர்களே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பர்சனலா இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சில முடிவுகளை அவர் எடுக்கிறார் அப்படின்னா, நான் எடுக்கக்கூடிய முடிவு, நான் சொல்லக்கூடிய முடிவு தான் தேசிய தலைமையும் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை நீங்க உருவாக்குறதே. அப்ப என்ன சொல்றாரு? நீ என்ன மாத்திப்பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரா? என்ன மாத்துனீங்கன்னா கட்சி இங்க காலி ஆயிரும் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரா? அப்புறம் RSS தலைவர்களே ஹாப்பி ஆகி உங்களுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு பாஜகவை 3 முறை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியே இன்னைக்கு RSS வந்து இப்படி பேசுது அப்படின்னா, நீங்க வந்து அண்ணாமலை மாத்திரம். இப்போ பெங்களூர்ல உங்களுடைய மாநாடு நடக்க போகிறது, அந்த மிஷன் சவுத் மாநாடு நடக்க போகுது. நீங்க ஒரு நைட்ல அதெல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு நீண்ட கால செயல் திட்டம். அப்போ அந்த செயல் திட்டங்கள்லாம் சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் ஊடகவியலாளர் திரு ஷபீர் அகமது அவர்கள். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி இறுதி கட்டத்தை எட்டியிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பாக இரு கட்சிகளுமே வந்து ஒரு போஸ்டர் யுத்தம் நடத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் வந்து வேண்டும் அண்ணாமலை, வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி அப்படின்னு ஒரு பக்கம் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் போஸ்டர் ஓட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி வேண்டாம்னு அதிமுக காரர்கள் போஸ்ட் ஓட்டுறதையும் பார்க்க முடியுது. பாஜக கூட்டணி வேண்டாம் நமக்கு அப்படின்னு. இப்போ அண்ணாமலை மாற்றப்பட்டால் அந்த கூட்டணி உறுதியாகிடும் அப்படின்றது ஒரு பார்வையா இருக்கு. அது நிஜமாகவே அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா? பாஜக தலைமையில ஒரு மாற்றம் இருக்க போகுதா? எடப்பாடி கோரிக்கை நிறைவேற்றப்படுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சி 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி சேர வேண்டும், யாருடன் கூட்டணி சேரக்கூடாது, யாருடன் சேர்ந்து கூட்டணி அமைக்க வேண்டும் அப்படின்ற வியூகங்கள்லாம் வந்து, அந்த முடிவுகள்லாம் வந்து அந்த கட்சியுடைய தலைமை தான் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு அந்த கட்சி அந்த நிலையில இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. அந்த கட்சிக்கு கொடுக்கப்படும் அழுத்தங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2016 அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகே பார்த்தீங்கன்னா, அந்த கட்சியை வந்து முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் அதிமுகவுடைய எண்ணமாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, அதிமுக ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம், அதிமுக தலைவர்கள் பெரிய மாஸ் லீடர்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா வந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை இருப்பதனால் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்றத பிஜேபி யோசிக்கிறாங்க. நீங்கள் 2016 அந்த கட்சியில் ஏற்பட்ட பல்வேறு குழப்பங்களில் எல்லா விதமான பிரச்சனைகள்லையும் ஏதோ ஒரு இடத்துல பாஜகவுடைய இன்வால்மெண்ட் இருந்துகிட்டே இருக்குல்ல. அது தர்ம யுத்தம் நடத்துவதாக இருந்தாலும் சரி, தர்ம யுத்தத்தை முடித்து வைத்ததாக இருந்தாலும் சரி, தர்ம யுத்தம் முடிந்த பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ்ஐ கைகோர்த்து சேர்த்து வைப்பதாக இருந்தாலும் சரி, மறுபடியும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வெடிச்ச உடனே அவங்களுக்குள்ள சமாதானம் ஏற்படுத்துவதற்கான முயற்சியை செய்திருந்தாலும் சரி, எல்லா விஷயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்லியை தான் அதிமுக தலைவர்கள் நாடி இருப்பார்கள். அவங்க ஆட்சியில் இருக்கும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. அதே போல ஆட்சியிலேருந்து அவங்க வெளியே வந்ததுக்கு பிறகு கூட பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் அந்த கட்சியில் அவங்களே பார்த்து எடுத்தது தான் வந்து பொதுச் செயலாளராக இபிஎஸ் வந்தது, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வெளியேற்றினது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்களுக்குள்ள பண்ணிக்கிட்டாங்க. பட் அதெல்லாம் வந்து அவங்க அதிமுகக்குள்ள பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் பாஜகவுக்கு ஒரு தேவை ஏற்படும் போது அந்த கட்சியை வந்து எப்படி பயன்படுத்தணுமோ அவங்க வழிக்கு அந்த கட்சியை இழுப்பதற்கான எல்லா முயற்சிகளும் எல்லா காலகட்டங்களிலும் எடுத்திருக்காங்க. அதான் ஆட்சியில் இருக்கும்போது பிரித்து வச்சது, சேர்த்து வச்சது, தர்ம யுத்தம் நடத்தினது எல்லாமே ஒரு பார்ட். நீங்க அதோட வந்து அதோட பின்னணியில தான் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும். இப்ப நடக்கு. இப்ப இவங்க ஓரளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்துட்டு நம்ம நிம்மதியா வெளியே இருந்துருவோம், நமக்கு கட்சியை வந்து இங்க வளர்க்கறதுக்கான வேலை 2026 தேர்தல் அப்படின்னு அந்த விஷயத்தை நோக்கி அவங்க பயணிக்கும் போது மறுபடியும் பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுகிறது அப்படின்னும் போது மறுபடியும் உள்ள கொண்டு வராங்க. இப்ப மறுபடியும் அதிமுகல இருக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் அதிமுக தேவைப்படுதா? ஆமாங்க, பாஜகவுக்கு தான் அதிமுக தேவைப்படுது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அதிமுகவுடைய எல்லா பிரச்சனைகள்லயும் வந்து பாஜக தலையிட்டு இருக்கு. யார கட்சிக்குள்ள கொண்டு வர்றது
வெதர் இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவது, ஒரு முரண்பாடை ஏற்படுத்துவது, இபிஎஸ்க்கு எதிராக கட்சிக்குள்ளேயே ஒரு நடவடிக்கை வந்து யாரா பண்றாங்க அப்படின்னா அவங்கள ஆதரிக்கிறது, இதுல எல்லாத்துலயும் பாஜகவுடைய இன்வால்மெண்ட் இருக்குல்ல. இப்ப செங்கோட்டையன் ஏன் டெல்லிக்கு போறாரு? செங்கோட்டையனுக்கவே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. சரிங்க, அவர் வந்து போகவே இல்லை அப்படின்றத அவர் சொல்றாரா? இல்ல, அவர் மௌனமா அவர் மௌனமா இருக்காருல்ல. அவர் எல்லாத்துக்கும் சிரிச்சுட்டு தானே இருக்காரு. அவருக்கு என்னன்னா இன்னைக்கு வந்து இபிஎஸ் வந்து வழிக்கு கொண்டு வரணும்னா செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் இது பண்றாரு. அப்ப செங்கோட்டையனை பேக் பண்ணுவோம், செங்கோட்டையனை வந்து இது பண்ணுவோம், செங்கோட்டையனுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுப்போம். ஏன்னா ஓபிஎஸ் முடிஞ்சிருச்சு, அவருடைய கதை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது செங்கோட்டையனுக்கு ரூட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே இருக்கணும் அப்படின்றது பாஜகவுடைய எண்ணமாக இருக்கிறது. பாஜகவுக்கு ஏன் அதிமுக தேவைப்படுகிறது அப்படின்னா, அவங்களால தமிழ்நாட்டில் அவங்க நினைத்தது போல அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அவங்க வந்து பெரிய அளவுக்கு கால் பதிக்க முடியல. நீங்க அதிமுக என்ற ஒரு கட்சி இவ்வளவு சலசலப்புக்கு பிறகு கூட 2024 தேர்தலில் அவங்க வந்து அந்த தேர்தலில் முழு மனதோட போட்டியில்ல. கேண்டிடேட் செலெக்ஷன்ல கோளாறு, செலக்ட் பண்ண கேண்டிடேட் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல, பிரச்சாரம் பண்றதை தாண்டி பணம் செலவு பண்ணல, அதிமுக தலைவர்களே ஒழுங்கா போய் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை, தேர்தல் வியூகங்களை எதுவும் பெருசாலாம் பண்ணல. எதுவுமே பண்ணாத ஒரு நேரத்துல ஒரு பெரிய கூட்டணி கூட இல்லை, அந்த கட்சியோட பெரிய அளவுக்கு அவங்களுக்கு கூட்டணி கூட இல்லை. எதுவுமே இல்லாத நேரத்துல அவங்களால வந்து ஒரு 25% ஓட் பேங்க் வந்து அவங்களால செக்யூர் பண்ண முடியுது அப்படின்னா பெரிய விஷயமா இல்லையா? அப்போ அந்த ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு பாஜகவுக்கு தேவைப்படுகிறது. அதனால தான் அவங்க வந்து அதை குறி வச்சு இது பண்றாங்க. நான் இன்னொன்னு கேட்கிறேன், பொதுவா பாஜக கூட்டணி விஷயங்கள்லாம் எப்போ பண்ணுவாங்க? எலெக்ஷனுக்கு முன்பாக தானே? எவ்வளவு முன்பாக பண்ணுவாங்க? எலெக்ஷனுக்கு முன்பாக தானே? எவ்வளவு முன்பாக பண்ணுவாங்க? ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அது நடக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்பாக அப்படியே பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாசம் முன்போ அல்லது 1 மாசம் முன்பு கூட, கடைசி எலெக்ஷனுக்கு 15, 20 நாள், 30 நாளுக்கு முன்னாடிலாம் வந்து கூட்டணிகள் வந்து சேர்ந்திருக்காங்க. திடீர்னு வந்து உள்ள வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இப்போ எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்கு. என்ன அவசியம் திடீர்னு டெல்லிக்கு இபிஎஸ் வரவழைச்சு கூட்டணி குறித்து பேசுவது? உடனே அதை வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, மீட்டிங் நடந்துட்டே இருக்கும்போது அமித்ஷா அவர்களுடைய ஹேண்டில்ல 2026 என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லுவதற்கும், அதே போல உங்களுக்கு வந்து அடுத்த நாள் ஒரு தொலைக்காட்சியுடைய சம்மிட்ல இப்ப இபிஎஸ் என்ன சொல்றாரு, நாங்க வந்து சட்டம் ஒழுங்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி பேசணும். ஆனால் உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்றாரு, அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, தொடங்கிட்டோம், அது இன்னும் ஒரு சில நாட்கள்ல முடிவு செய்வோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதை அதிமுகவால மறுக்க கூட முடியல. அதிமுக என்ன சொல்லுது, நாங்க வந்து வெறும் பாஜக கீஜக அப்படின்றாருல. இல்ல, பாஜக கீஜக அப்படின்னு சொன்னா கூட உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்வது தவறான கருத்து, அவருடைய பாணியிலேயே சொல்லலாம். அவர் எப்படி சொல்றார், அது முழுக்க முழுக்க ஒரு தவறான கருத்து, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து. ஒரு மாபெரும் இயக்கம், 1.5 கோடி தொண்டர்கள் வைத்திருக்கக்கூடிய அதிமுக யாருடன் கூட்டணி போவது இல்லை அப்படின்றத பொதுக்குழு கூட்டி தான் நாங்க முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் வந்து யார் என்ன பேசினாலும் நம்பாதீங்க, அது உள்துறை அமைச்சராகவே இருந்தாலும் அதை வந்து மக்கள் நம்ப வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையே. சரி, இபிஎஸ் பேசல, மத்த தலைவர்கள் யாருமே பேசலையே. இப்ப கேபி முனுசாமி எல்லாம் ஸ்ட்ராங்கா பேசுவாரு, சிவி சண்முகம் எல்லாம் பேசுவாரு, பேசலையே. பட் இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, இதுல ஹைலைட்டான விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இவங்க போய் பார்த்து வந்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு கவிதையை வாசிக்கிறாரு ஆர்பி உதயகுமார், இரும்பு மனிதர் அப்படின்னு. நீங்க அதாவது அவங்க சொல்லவே தேவையில்லை, எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எப்போ இது நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு எதிர்பார்ப்புல இபிஎஸ் தவிர இபிஎஸ் சுத்தி இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் இருக்காங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் மீது இருக்கக்கூடிய வழக்குகள் இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் நமக்கு பிரச்சனை வந்துருமோ, நம்மளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு அச்சம் என்பது அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதனால எல்லாரும் வந்து இபிஎஸ் போட்டு நெருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இபிஎஸ் ஆலையும் பெருசா ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழல்ல இன்னைக்கு பாஜக எல்லா விஷயங்களையும் பண்ணணும்னு நினைக்குது. இதுல எடப்பாடியினுடைய கோரிக்கையாக அண்ணாமலை மாற்றப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்படுது. அண்ணாமலை நிச்சயமாக அது மாற்றப்படுகிறார். வருகிற 7ஆம் தேதி வந்து டெல்லி விரைகிறார் அண்ணாமலை. 6ஆம் தேதி மோடி இங்க வராரு. வந்ததுக்கு அப்புறம் ஓபிஎஸும் இபிஎஸும் சந்தித்து தனித்தனியாக பேச போறாரு. அதன் பிறகு அண்ணாமலை போறாரு. அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரான்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஆனா எச் ராஜா வந்து அது புரளின்னு கடந்து போறாரு. எப்படி இருக்க போகுது அந்த சூழல்?
தமிழ்நாட்டுல என்ன அரசியல் சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்கிறது? பாஜக, அதிமுக கூட்டணி ஏற்படுவதற்கு யார் யாரெல்லாம் தடங்கலாக இருக்கிறார்கள்? எதெல்லாம் தடையாக இருக்கிறது? எதெல்லாம் பிரச்சனையாக மாறும்? எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கிறது? அப்படின்றதெல்லாம் வந்து அமித்ஷா வந்து முன்கூட்டியே விசாரிச்சு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இப்போ அமித்ஷாக்கு இதெல்லாம் தெரியாம இபிஎஸ் கூப்பிட்டு அவர் பேசுவாரா? இபிஎஸ் இந்த மாதிரி ஒரு கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அந்த மாதிரி முடிவுகளுக்கு போயிருப்பாங்களா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலையை நாங்க விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைமை உறுதியான ஒரு நிலைப்பாடை எடுத்திருந்தாங்கன்னா, அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது முக்கியமான தலைவர்கள் உட்கார்ந்திருப்பாங்கல்ல. ஒரு ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்னும் போது, இப்ப காங்கிரஸ் கட்சியில ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. செல்வ பெருந்தகை இருப்பாரா இல்லையா? தமிழ்நாடு இன்சார்ஜ் இருப்பாங்களா இல்லையா? அப்ப இங்க கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கிறது அப்படின்னு அதிமுக சொல்லல, அமித்ஷா சொல்றாரு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் ஏன் இல்லை? மாநில தலைவரை வச்சு நீங்க பேசியிருக்கணும்ல. அப்ப ஒரு மாநில தலைவரை ஒதுக்கி வைத்துவிட்டு திரு அமித்ஷா அவர்களே பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பர்சனலா இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சில முடிவுகளை அவர் எடுக்கிறார் அப்படின்னா அதற்கு என்ன அர்த்தம்? மாநில தலைவர் மீது நம்பிக்கை இல்லை. 2024 தேர்தலின் போது மாநில தலைவருடைய நடவடிக்கையால தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்த ஒரு கூட்டணி என்பது உடைந்தது அப்படின்ற அந்த விஷயம் வந்து அவங்க மனசுல நிக்குது. ஓகே. ஆனா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அந்த கார்த்திக் சிதம்பரம் அவரே வந்து அண்ணாமலை வந்த பிறகுதான் பாஜக ஒரு கட்சியை வெளியில தெரியுதுன்னு. இல்ல அது நீங்க வந்து நீங்க அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்புகளையும் அந்த வசதிகளையும் வந்து பாஜக ஏற்படுத்தி கொடுத்தது. நீங்க அண்ணாமலை வந்து இங்க என்ன வேணா பண்ணலாம், ஒரு அக்ரெசிவான அரசியலை பண்ணலாம், நீங்க என்ன வேணா பிரச்சனை பண்ணுங்க, நாங்க உங்களை பேக் பண்றோம் அப்படின்னு பாஜகவுடைய ஒட்டுமொத்த இயந்திரமும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கும்போது மாநில தலைவராக அவங்களும் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகுலாம் அவங்க வந்து தலைவராக இருந்திருக்காங்க. எங்க சென்ட்ரல்ல ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவங்க இங்க தலைவராக இருந்திருக்காங்க. அவங்களும் பல்வேறு விஷயங்களை பண்ணாங்க. பாஜக வந்து ஒரு 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 அதாவது மீடியால ஒரு பேச்சு பொருளா அவங்களும் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவங்களால எதிர்த்து அரசியல் செய்ய முடியல. அந்த எதிர்ப்பு அரசியல் அப்படின்றது யார்? இங்க ஆளுங்கட்சி யார் இருக்காங்களோ அவங்கள எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்ணும்போது தான் நீங்க வளருவீங்க. உங்க மீது அந்த கவனம் என்பது வரும். அப்போ கூட்டணி கட்சியான அதிமுக இருந்துச்சு. பெரிய அளவில் அவங்களால எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எல்முருகன் அவர்கள் தலைவராக வந்தார். எல்முருகனும் வந்து அவரு நிறைய விஷயங்களை பண்ணாரு. குறிப்பா அவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னா, அந்த அதிமுக ஆளுங்கட்சியை எதிர்க்கக்கூடிய அரசியல்லாம் அவர் பண்ணல. பட் மத ரீதியா, மதம் சார்ந்த அரசியல், அந்த திமுகவுடைய அந்த பஞ்சமி நிலம், இந்த முரசொலி அலுவலகம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து அவர் பயங்கரமா கிளப்பி, அதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல ஒரு பெரிய அளவுக்கு வந்து பேச்சு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையை அவர் பார்த்தாரு. பட் அவங்களுக்கெல்லாம் இருந்ததை விட அண்ணாமலைக்கு வந்து இன்னும் ஃப்ரீடம் ஜாஸ்தியா இருந்துச்சு. நீங்க கட்சியில சேர்ந்த ஒரு 1.5 வருஷத்திலேயே வந்து ஒரு மாநில தலைவராக ஒருத்தரை நியமிக்கிறாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் நடந்ததே இல்லையே. அண்ணாமலைக்கு ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் கொடுத்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு வந்து நம்ம வந்து இங்க பல ரிசோர்ஸஸ் கொடுக்கணும். அதாவது இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பாஜக தலைவர்களும், அது இலா கணேசனாக இருக்கட்டும், அல்லது சிபிஆர் இருக்கட்டும், தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எல் முருகனாக இருக்கட்டும், வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும், எல்லா முக்கியமான தலைவர்களையும் வந்து ஸ்டேட்ல இருந்து வெளியே நவுத்தி வச்சுட்டாங்க. அப்போ அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்க. ஒரு எதிர்பார்ப்போட அண்ணாமலைக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாங்க. ஒரு 3 வருஷம் அவருக்கு டேர்ம் இருக்கு மாநில தலைவரா, பல விஷயங்கள் அவர் பண்ணுவாரு அப்படின்னு. பட் ஏதோ ஒரு இடத்துல அண்ணாமலையோட அவசர அரசியல் இருக்கு இல்லையா? அவசரமா வந்து உடனே நம்ம அடுத்த 5 வருஷத்துல ஆட்சியை பிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ண அரசியல் அப்படின்றது ஊடகங்கள்லயும் மற்ற இதுலயும் வந்து ஒரு பெரிய பேச்சு பொருளாக வந்திருக்கலாம். வெளியே தன்னை ப்ரொஜெக்ட் பண்றதை தாண்டி கட்சிக்குள்ளாகவே நிறைய குழப்பங்களை அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நீங்க அண்ணாமலை பதவியை எடுத்துட்டு சென்னைக்கு வரும்போது, அவர் மாநில தலைவராகும் போது அவர் கூட வந்து ஒரு 3-4 மாநில தலைவர்கள் உட்கார்ந்து அந்த பதவி பிரமாணத்தை செஞ்சு வச்சாங்க. அந்த 3-4 தலைவர்களும் வந்து இன்னைக்கு அண்ணாமலை அந்த டைம்ல அண்ணாமலை வந்தாரு, கட்சியில பயங்கரமா பண்ண போறாரு, யங்ஸ்டர்ஸை ஈர்க்க போறாரு அப்படின்லாம் ஒரு பெரிய ஹோப் இருந்துச்சு.
ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு அதே ஹோப்போட அவங்க இருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் வந்து அண்ணாமலையுடைய அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா கட்சிக்குள்ளேயே குறைவதற்கான காரணம் அண்ணாமலையுடைய நடவடிக்கை. யார் யாரெல்லாம் அண்ணாமலைக்கு போட்டியாக இருந்தாங்களோ எல்லாரையும் வந்து அவரு ஓரங்கட்டிட்டாரு. ஏதோ ஒரு விஷயத்துல அவர் வந்து உள்ள இந்த அந்த கேடி கட்சிக்குள்ள ராகவன் முதல் கொண்டு இப்ப வந்து கட்சிக்குள்ள நயனா நாகேந்திரனையும் வந்து எலெக்ஷன் டைம்ல மாட்டி விட்டது வரைக்கும் அவர்தான் அப்படின்ற ஒரு இல்ல அதுதான். அதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற டைனமிக்ஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ்ல அண்ணாமலை வந்து யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்தபோது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்ணாமலைக்கு குறிப்பா நான் என்ன சொல்றேன், ஊடகங்கள்ல அப்படி பேசுறாரு, பேட்டி கொடுக்கிறாரு, அது ஒரு விவாதமாவது இதெல்லாம் பண்றாரு, அதெல்லாம் ஓகே. ஆனால் அவருக்குன்னு ஒரு ஆதரவு தளம் அப்படின்றது இருக்கணும்ல. அந்த ஆதரவு தளம் வந்து இந்த கட்சியில இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் தானே அத குடுக்கணும். அப்ப அவங்க எல்லாம் வந்து இவருடைய செயல்பாடுகள பார்க்கும்போது, ஏதோ ஒரு விதத்துல அவங்க எல்லாம் வருத்தப்பட்டு, அல்லது அவங்க அவங்க வச்சிருந்த நம்பிக்கைய இழந்து, இன்னைக்கு அவங்க எல்லாம் வந்து அண்ணாமலைய வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து மாறி, இன்னைக்கு நாம வந்து சப்போர்ட் பண்ணாம இருந்துறலாம். வேற யாராச்சும் வரட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க. இது அண்ணாமலைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவு. காரணம் என்னன்னா, நான் எடுத்தது தான் முடிவு. நான் சொல்றது தான் நீங்க எல்லாம் கேட்கணும் அப்படின்ற மாரி தொனியில ஒரு வந்து கட்சிக்குள்ள வந்து அவருடைய செயல்பாடுகள் அப்படின்றது இருந்திருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய கட்சிக்குள்ளேயே அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக வரும்போது, உங்களுக்கு எங்க அண்ணாமலை மீதான அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது குறைந்ததோ, அல்லது அண்ணாமலை மீது தேசிய தலைமை வைத்திருந்த அந்த நம்பிக்கை அப்படின்றது குறைஞ்சதுக்கு காரணம் வந்து, இந்த 2024 தேர்தலுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவோட கூட்டணி உடைந்தது. நீங்க அதிமுக கூட்டணி உடைந்ததற்கு பெரிய காரணங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய வக்ஃப் மசோதாவுக்கு நாங்கள் வந்து அப்பவே கொண்டு வரோம் அப்படின்லாம் திட்டம் போடும்போதெல்லாம் வந்து நாங்க கண்டிச்சு வெளியே வரோம் அப்படின்லாம் அதிமுக வரல. அதிமுகவுக்கு கொள்கை ரீதியான முரண்பாடுகள் இல்ல. அவங்க கொள்கை வேற, எங்க கொள்கை வேற அப்படின்னா கூட பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் முரண்பாடு இருந்ததில்ல. அதிமுகவுக்கு வந்து உங்களுக்கு அங்க புல்டோசர் அரசியல் செய்யும்போது, அல்லது சிறுபான்மையினர் மீது பல்வேறு வட இந்திய மாநிலங்கள்ல தாக்குதல்லாம் நடத்தும்போது, அவங்க பெரிய அளவுக்குலாம் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள்லாம் டெல்லியில பாராளுமன்றத்துலலாம் பெரிய அளவுக்கு முழங்கலாம் இல்ல. பெரிய அளவுக்கு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணல. ஒண்ணும் பண்ணல. தம்பிதுரை போன்ற தலைவர்கள்லாம் இருக்காங்க. யாருமே அத பற்றிலாம் ஒண்ணும் பேசல. ஆனா இன்னைக்கு வக்ஃபுக்கு இல்ல வரேன். அங்க வரேன். இன்னைக்கு இருக்கிறது வேற. அப்போ அவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியான முரண்பாடோ, அரசியல் ரீதியான முரண்பாடோ இல்ல. அண்ணாமலை என்ற தனிப்பட்ட நபர் மீதான அந்த முரண்பாடு தான் வந்து கூட்டணி உடைந்ததற்கான காரணம். நீங்க இதே அதிமுக, பாஜக கூட்டணி 2024 தேர்தல்ல இருந்திருந்தால், குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுதிகள்லயாச்சும் வந்து ஒரு வாய்ப்பு என்பது அவங்களுக்கு இருந்திருக்கும். அத ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணியிருக்கலாம். அப்படின்னு பாஜகவுடைய தேசிய தலைமை வந்து அத வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க அந்த விஷயத்த. கூட்டணி உடைந்ததற்கான காரணம் அதிமுக தலைவர்களுக்கு பாஜக மீது பெரிய அளவுக்கு ஒன்றும் எதிர்ப்புலாம் கிடையாது. அண்ணாமலை என்ற ஒரு நபர் மீது இருக்கக்கூடிய பிரச்சனையினால் தான் இந்த கூட்டணி உடைந்தது அப்படின்ற ஒரு விஷயத்துல அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை அந்த டைம்ல என்ன சொன்னார், நாம தனியா போனாலே வந்து 25% வந்துரும். 10 தொகுதி மேல நாங்க ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்லாம் பல கணக்குகள்லாம் கொடுத்துருக்காங்க. சரி அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டைம்ல வந்து ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்தாங்க. 400 நம்ம அப்படி வந்துருவோம், இப்படி வந்துருவோம் அப்படின்னு. கடைசியில 240 வரும்போது தான் டக்குன்னு அவங்களுக்கு வந்து ஒரு 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 எண்ணம் வருது. அது ஒரு இன்சல்ட்டா ஃபீல் பண்றாங்க. இவ்ளோ ஸ்ட்ராட்டஜி பண்ணி 240 தான் நம்மளால வர முடிந்தது. அதுல மிக முக்கியமான நம்பர்ஸ் எங்கிருந்து போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10, 15 தொகுதியாவது வந்திருக்கும். இத வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதிமுகவோட கூட்டணி இருந்திருந்தா நம்மளால வந்து இங்க இருந்து இவ்வளவு கஷ்டம் நமக்கு வந்திருக்காது அப்படின்ற ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு அதாவது தனிப்பட்ட பிரச்சனையினால கட்சிக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகிறது அப்படின்னா, அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் வந்து பாஜக ஏன் நடந்தது, என்ன மாற்றப்படுவது நடந்தது, உறுதிதானா அப்போ? ஏன் நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் விசாரிக்காம இருந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து அமித்ஷா அவர்களுக்கு தெரியாம இருக்கும் அப்படின்னு நீங்க அதுல நினைக்கிறீங்களா? நிர்மலாவினுடைய ஒரு பங்கும் இருக்கு. நான் என்ன சொல்றேன், தமிழ்நாட்டு நிலைமை என்ன அப்படின்றத யார் யாரெல்லாம் முடிந்த அளவுக்கு இங்க இருந்து ரிப்போர்ட் கொடுக்க முடியுமோ எல்லாரும் ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க.
யார் யாரெல்லாம் அண்ணாமலை நல்லா செய்வாரு பண்ணுவாரு, பெரிய அளவுக்கு அண்ணாமலை ஆதரிக்கணும் அப்படின்னு நினைச்ச நபர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய இன்புட்ஸை கொடுத்திருக்காங்க. எல்லாருடைய இன்புட்ஸையும் எடுத்திருப்பாங்க. இதுல அண்ணாமலைக்கு கட்சிக்குள்ளேயே வந்து 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியில இருந்த அந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுவே குறைந்து விட்டது. யாருமே பெரிய சப்போர்ட் இல்ல. அண்ணாமலை சப்போர்ட்டை விட அண்ணாமலை வேண்டாம்னு இமெயில் பண்ண ஆட்கள் தான் அதிகம் அப்படின்லாம் இருக்கலாம், எனக்கு தெரியல. அது உள்ள என்ன நடந்து தெரியல. அதை தாண்டி அதுக்கப்புறம் ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு அவங்க ஒரு பாஜகவுடைய தேசிய தலைவர் என்ற முறையில் அவருக்கு என்ன வெளிச்சம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இதே அவர் வந்து பாஜகவுடைய தேசிய தலைவர் இல்ல அப்படின்னா யார் தேசிய தலைவரோ அவங்களுக்கு தான் அந்த ஊடக வெளிச்சம் என்பது கிடைக்கும். சரியா? டிஸ்ப்ரொபோர்ஷனட்டா போய் மறுபடியும் அண்ணாமலையோட 2 மணி நேரம் இன்டர்வியூ 3 மணி நேரம் இன்டர்வியூ எல்லாம் ஊடகங்கள் எடுக்காது. பாஜகவுடைய தேசிய தலைவர் யார் இருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு எடுக்க போறாங்க. ஏன்னா அவர் சொல்றது அந்த தேசிய மாநில தலைவர் சொல்லுவதுதான் வந்து பாஜகவுடைய ஒரு ஸ்டாண்டாக கருதப்படும். மற்ற தலைவர்கள் பேசலாம் கருத்தாக மட்டும்தான் வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். இது வந்து அபிஷியல் ஸ்டாண்ட் அப்படின்ற அடிப்படையில் அதை எடுத்துப்பாங்க. அப்போ ஊடகங்களையும் வந்து அவர் பகைச்சுக்கிட்டாருங்க. ஊடகங்களை தரக்குறைவாக பேசுவது, ஊடகங்களை எள்ளி நகையாடுவது, வந்திருக்கக்கூடிய சாதாரண அன்றாடம் செய்தி சேகரிக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ்ட போய் அவர் வந்து தன்னுடைய அரசியல் பவரை வந்து யூஸ் பண்ணி அவங்கள வந்து கொச்சைப்படுத்துவது, அவங்கள வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுவது, இதெல்லாம். அப்ப இதெல்லாமே வந்து முகம் சுளிக்க வைத்திருக்கிறது. அண்ணாமலையுடைய சமீப கால பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவரு எந்தெந்த வார்த்தைகள்லாம் வந்து ஊடகங்கள்ல பயன்படுத்தக்கூடாதோ அதை ரொம்ப கேஷுவலா பயன்படுத்துறாரு. அது சில பேட்டிகளை பற்றி பேசும்போது சில கொச்சையான வார்த்தைகளை பேசி உடனே கேட்டா அது வந்து எங்க ஊர் வழக்கத்துல அப்படிதான் பேசுவோம், அப்படிதான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து தேர்தல் சமயத்தில் நீங்க கூட கோவைக்கு நேரடியா போய் கேள்வி கேட்டிருந்தீங்க. கோவையில நீங்க அந்த கேள்வி எல்லாம், அதாவது அவரை எதிர்த்து யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா உடனே அந்த ஊடக நிறுவனத்தையும் அவங்களையும் அட்டாக் பண்றது, இதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு அவர் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. பட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல ஊடகவியலாளர்கள் மத்தியில இருந்த அந்த ஆதரவு அப்படின்றது கூட குறைஞ்சு போச்சு பெரிய அளவுக்கு. அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவர்களே ஹாப்பியா இல்ல. நீங்க அண்ணாமலை இஸ் பேசிக்கலி நாட் அன் ஆர்எஸ்எஸ் மேன். நீங்க இலா கணேசனோ, சிபிஆரோ, வானதி ஸ்ரீனிவாசனோ, மற்றவர்களோ வந்து ஆர்எஸ்எஸோட ஒரு நீண்டகால அசோசியேஷன் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கு. அண்ணாமலைக்கு அது கிடையாது. அண்ணாமலை இங்க வந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார், கொண்டு வந்து பேராஷூட் பண்ணி அவரை இங்க உட்கார வச்சிருக்காங்க. அப்படின்னும் போது இங்க இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸையும் அவர் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறார். நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு. இப்ப ஆர்எஸ்எஸ்ல வந்து பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு கட்டம் வரைக்கும் மோகன் பகவத்தே பேசலங்க. தனி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கல்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து எப்பவுமே நம்ப மாட்டாங்க. ஆனா மோடிக்கு 300 சீட் இருக்கும்போது இவங்க அமைதியா இருந்தாங்க. அது 240 வரும்போது மோகன் பகவத்தே பேசுறாரு, கடவுளுடைய அவதாரம் அப்படின்லாம் வந்து பேசுனதெல்லாம் வந்து தவறு அப்படின்னு. அப்போ உங்களுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய, அதாவது இன்னைக்கு பாஜகவை 3 முறை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய நரேந்திர மோடியே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து இப்படி பேசுது அப்படின்னா நீங்க வந்து அண்ணாமலை மாத்திரம். ஆனால் இப்போ அது வந்து சில விஷயங்கள்ன்றது வெறும் வெங்காயம் மாதிரி உரிக்க இல்ல அதுதான் அவர் என்ன சொல்லுவாரு, தலைவர் பதவின்றது வெங்காயம் மாதிரி உரிக்க பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணும் இல்லாத பதவிக்கு ஏன் நீங்க வந்து மறுபடியும் இருக்கணும், அண்ணாமலை தான் இருக்கணும் அப்படின்னு ஏன் ஆசைப்படுறீங்க? இன்னொன்னு இதை விட பெரிய பவர்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன்னா அப்படின்னு ஒரு பைட் இருக்கும் அவருக்கு. அப்ப என்ன இந்த தலைவர் பதவி அப்படின்றது பவரே இல்லாத பதவியா, ஒரு சாதாரண பதவியா? என்ன உங்களுக்கு கிடைத்தால் அது வந்து பெரிய பதவி, அதை வந்து தூக்கி பிடித்து பேசுவதும், உங்களுக்கு கிடைக்கல உங்க கையை விட்டு அது போகுது அப்படின்னும் போது அதை உங்களால தாங்கிக்க முடியாத விஷயங்கள் தானே. அதன் மூலமாக தான் இந்த விஷயங்கள்லாம் வருது. நீங்க டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே அவரு பிரஸ் மீட் கொடுத்ததுல அவர் என்ன சொல்றாரு, நான் தனிப்பட்ட முறையில இங்க கட்சியை வளர்க்க வந்திருக்கேன். அப்ப என்ன மத்தவங்க எல்லாம் கட்சியை வளர்க்கணும்னு வரலையா? நான் என்ன கேட்கிறேன், இன்னொன்னு முகம் தெரியாத பல ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா பல ஊர்களில் வேலை பார்த்துருக்காங்க. யாருக்காக வேலை பார்க்குறாங்க? பாஜக வளர வேண்டும் அப்படின்னு தானே வேலை பார்க்குறாங்க. அப்போ அவங்களுடைய வேலையும் அண்ணாமலை மட்டும்தான் வந்ததுக்கு பிறகு கட்சியை வளர்த்தாங்க, கட்சியை வளர்ந்துச்சு அப்படி இப்படின்னு அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து அவங்க பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஒரு 30 வருஷமா 40 வருஷமா முகம் தெரியாது ஏதோ ஒரு கிராமத்துல ஊரா போய் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கும்
இங்க வந்து நீங்க மாநில தலைவரா இருக்கீங்க, ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் அப்படின்னும் போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம் எல்லாமே வந்து உங்களால தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணும்போது உண்மை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தானே தெரியும். அப்போ இன்னைக்கு அவரு கொடுத்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட நீங்க நல்லா உற்று கவனிச்சீங்கன்னா, பாஜகவுடைய தேசிய தலைமை தவறான முடிவுகளை எடுத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு அக்யூரேட் ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்றேன். நான் வந்து கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் வந்து அவர் பேசும்போது, அடுத்த தலைவர் யார் வரப்போகிறார் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும் கொஞ்ச நாள்ல. அப்படி அதனால நான் மாற்றி மாற்றி பேச மாட்டேன். என்னுடைய நிலைப்பாட்டுல உறுதியா என்னுடைய இருப்பேன். நிலைப்பாடுல உறுதியா இருப்பேன், நான் அதை தெளிவா சொல்லிட்டேன் அப்படி இப்படின்னு இப்படியே பேசும்போது, அப்ப என்ன சொல்றாரு? நீ என்ன மாத்தி பாரு அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரா? என்ன மாத்துனீங்கன்னா கட்சி இங்க காலி ஆயிரும் அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரா? அப்ப இதெல்லாம் வந்து தெரியாம தான் வந்து மேல உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்கார்ந்துருக்காரா? இப்ப நான் என்ன கேட்கிறேங்க, சில சமயங்கள்ல சில கட்சிகள், கட்சியுடைய தலைமை தவறான முடிவுகளை கூட எடுக்கலாம். ஆனால் ஒரு தொண்டனாக நீங்க அதற்கு கட்டுப்பட்டு இருக்கணுமா இல்லையா? நான் எடுக்கக்கூடிய முடிவு, நான் சொல்லக்கூடிய முடிவு தான் தேசிய தலைமையும் ஏத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிர்பந்தத்தை நீங்க உருவாக்குறதே, நீங்க அந்த தலைமை சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க கட்டுப்படல அல்லது சேலஞ்ச் பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தொனி தானே வருது. அவருடைய அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை மாற்றப்பட்டால், அதாவது எல்லாத்தையுமே தன்மையப்படுத்தணும், எல்லாருமே என்ன கவனிக்கணும், ஊடகங்களை கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொன்னவரு, பதவி இல்லைன்னா என்ன நிலைப்பாட்டுல இருப்பாரு, அவர் தாங்குவாரான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதெல்லாம் அவருடைய பர்சனல் விஷயம். நீங்க பதவி இருந்தால் அவர் எப்படி இருப்பாரு, பதவி இல்லைன்னா அவர் எப்படி இருப்பாரு அப்படின்றதெல்லாம் வந்து ஆனா டெல்லியில ஒரு புது அலுவலகம் திறக்க போறாரு, அங்க ஒரு அலுவலகம் இருக்கு, போயிட்டு வராரு, அப்படிலாம் பேசப்பட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் இருக்குங்க. நீங்க வந்து மாநில தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்க ஆதரிப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க களத்துக்கு போய் நீங்க வந்து 6, 4 அடிச்சு ஆடிட்டீங்க. சரி வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க. இன்னொரு பேட்ஸ்மேன் போய் ஆடட்டும் அப்படின்னும்போது நீங்க உட்கார்றதுக்கும் ரெடியா இருக்கணும்ல. அதுதானே வந்து ஒரு 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 டீம். அப்ப இன்னைக்கு நான் முடியாது, நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படின்ற மாரி ஒரு 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 இடத்துல இருந்து நீங்க வந்து அரசியல் பண்ண முடியாதே. அந்த மாரி ஒரு அமைப்புல, ஒரு கட்சியில நீங்க இருக்க முடியாதே. அது கட்சியுடைய தேசிய தலைமையும் அதை எப்படி ஒத்துக்கும்? ஸோ அதனால உங்களுக்கு இன்னைக்கு வந்து பாஜகவ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ஆள மாத்துறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கூடுதலா ஒரு போஸ்ட்ட குடுத்துட்டு, அது ஒரு ப்ரமோஷன் மாரி காட்டிட்டு, அவர அப்படியே அங்கருந்து நவுத்திருவாங்க. லைக் ஹவ் எல்முருகன நவுத்துன மாரியும், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள நவுத்துன மாரியும். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு பீக்ல வந்தாங்க. ஊடகங்கள்ல பெரிய அளவுக்கு கவனிக்கப்படும் படுற இடத்துல அவங்க வரும்போது, டக்குன்னு அவங்கள வந்து அங்கருந்து நவுத்தி மாத்துனாங்க. அந்த மாரி தான். இங்க வந்து அவங்களுக்கு வந்து XYZ அப்படின்றதெல்லாம் வந்து பாஜகவுக்கோ, ஆர்எஸ்எஸ்க்கோ அதெல்லாம் கிடையாது. இங்க கட்சி வளர்றதுக்கு யார் யாருடைய இன்புட்ஸ், யார் யாருடைய விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்குமோ, இன்க்ளூடிங் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நமக்கு ஆதரவா இருக்காரு, நம்ம கருத்துல இருக்காரு. அவர் மூலமாக நம்மளால வந்து இங்க வேரூன்ற முடியுமா அப்படின்னா, அது எல்லாத்தையும் பயன்படுத்துவாங்க. அதுல அண்ணாமலையும் ஒரு நபர் அவ்வளவுதான். அவங்களும் அட் தி எண்ட் ஆஃப் த டே அவங்களுடைய அஜெண்டா இங்க எடுபடணும், அவங்களுடைய கட்சி இங்க வளரணும், அவங்களுடைய அமைப்பு இங்க வளரணும், அவங்களுடைய ஸ்தாபனம் இங்க வளரணும், அவங்களுடைய அஜெண்டாவை இங்க ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு ஒரு சூழல் என்பது இங்க இருக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய எண்ணம். இதுல தனி நபர்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப இன்னும் அண்ணாமலை என்ன கிளைம் பண்றாரு? நான் வந்ததுக்கு பிறகு தான் இப்படி நடந்துச்சு. நான் வந்ததுக்கு பிறகு தான் இது இது அப்படின்னு அவர் கிளைம் பண்றதே, அது அவருக்கே ஒரு நெகட்டிவா தான் போய் முடிஞ்சிருக்கு. அது என்னது அவரு? அவர் மட்டும் தான் பண்ணாரு. மத்தவங்க யாரும் பண்ணலையா? நீங்க ஊடகத்துல போய் பேசுறீங்க, மாநில தலைவர்ன்ற அட்வான்டேஜ்ல நீங்க போய் பண்ணும்போது, எல்முருகன் வந்து அதுக்கு முன்னாடி ஒண்ணும் வேலைய பார்க்கலையா? இல்ல தமிழிசை சவுந்தரராஜன் வேலை பார்க்கலையா? இல்ல சிபிஆர் வேலை பார்க்கலையா? இல்ல இலா கணேசன் வேலை பார்க்கலையா? இல்ல பொன்னார் வேலை பார்க்கலையா? அப்படின்ற பல்வேறு கேள்விகள் அப்படின்றது வருதுல்ல. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில எங்கெங்கயோ வேலை பார்த்திருக்காங்கல்ல. அப்ப இதெல்லாம் இவங்களுடைய வேலையெல்லாம் தாண்டி அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே பண்ணாங்க அப்படின்ற மாரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி, ஒரு பிம்பத்தை உருவாக்கி, அத வந்து ஒரு பேச்சு பொருளா வச்சுட்டே இருக்கிறது வந்து, இன்னைக்கு அவர் அததான் பண்றாரு. இத வந்து பாஜக தேசிய தலைமை ரசிக்கல அப்படின்றது தான் இதுவரைக்கும் எனக்கு தெரியுது. ஓகே. இப்ப அடுத்த பொசிஷன்ல வந்து நயினா நாகேந்திரன் அல்லது கருப்பு முருகானந்தம்னு சொல்லப்படுது. நயினா நாகேந்திரனை அண்ணாமலை விரும்பல அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறதுக்கு. அதனால வந்து கருப்பு முருகானந்தத்தை ரெக்கமெண்ட் பண்றாரு தலைமை கிட்ட அப்படின்னு ஒரு செய்திகள் பேசப்படுது. அது அது எப்படி உறுதிப்படுத்த அதெல்லாம் வந்து பாஜகவுடைய தேசிய தலைமை முடிவு பண்ண வேண்டிய விஷயங்கள். பாஜகவுடைய தேசிய தலைமை அதெல்லாம் எவாலுவேட் பண்ணி முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னைக்கு என்ன தேவை? 2026 தேர்தல்ல மீண்டும் வந்து
ஒரு 2026 மாதிரி 24 மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டு விடக்கூடாது. பாஜகவுக்கு ஒரு சீட்டும் இல்லை. தமிழ்நாட்டுல 0 பாஜக அப்படின்னு வந்துடக்கூடாது. அத ஒரு எம்பாரஸ்மென்ட்டா பார்க்குறாங்க. பட் தமிழ்நாட்டுல ஒரு பார்வை இருக்குல்ல, பாஜக கூட யார் சேர்ந்தாலும் அவர்கள் உங்களுக்கு வந்து வீழ்த்தப்படுவாங்க. உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய கேரளாவுல ஒரு சீட் வந்துட்டாங்க. தமிழ்நாட்டுல வர முடியலையே. கேரளாவுல இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இருந்த மாதிரி ரிசோர்சஸ் கூட கேரளாவில் இல்ல. அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவருக்குள்ளோ அவ்வளோ எல்லாம் ஊடக வெளிச்சம் நேஷனல் லெவல்ல அவர் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகி அப்படியே பயங்கரமா தேசிய ஊடகங்கள்லாம் அவர் பேட்டி எடுத்து அவர் ஒரு பெரிய ரைசிங் ஸ்டார் ஃப்ரம் த சவுத் அப்படின்னு ஒரு பிம்பமும் வந்து அங்க இருக்கக்கூடிய மாநில தலைவருக்கு இல்ல. ஆனா அங்க ஒரு சீட்டை கொண்டு வந்துட்டாங்கல்ல. உங்களுக்கு இவ்வளவு இருந்து கூட இங்க ஒரு சீட் வரலையே. அட் தி எண்ட் ஆஃப் த டே என்ன, எத்தனை சீட்டு ஜெயிச்சோம்? ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனது டிக்ரீஸ் ஆனதெல்லாம் வந்து இங்க கணக்கு கிடையாது. அவங்க அப்படிதான் பார்ப்பாங்க. ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ரைட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால என்ன லாபம்? சீட்டா கன்வெர்ட் ஆகாத வரைக்கும் வந்து வெறும் ஓட் பர்சன்டேஜ் மட்டும்தான். நீங்க வேணா சொல்லிக்கலாம், நாங்க வளர்ந்துருக்கோம் பாருங்க, எங்களுக்கு இவ்வளவு ஓட் வந்திருக்கு. சீட் கன்வெர்ட் ஆகணும், அதான் இங்க விஷயம். 0 எம்எல்ஏ மறுபடியும் வந்துடக்கூடாது. 0 எம்எல்ஏ மறுபடியும் வந்துடக்கூடாது. நீங்க தனியா போனீங்கன்னா, அதிமுக இல்லாம நீங்க போனீங்கன்னா 0 எம்எல்ஏ தான் வரும். அதிமுகவோட போனீங்கன்னா இந்த 4 6 ஆக்க முடியுமா அல்லது 10 ஆக்க முடியுமா அப்படின்னு யோசிப்பாங்க. பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் 2 எம்எல்ஏ இருந்தாலும் கூட்டணி ஆட்சியை நடத்துவாங்க. ஆனா ஐடியாலஜிக்கல் வைஸ் வந்து இந்த வக்பு மசோதாவில வந்து அதிமுக எதிர்த்து வெளியில வந்துட்டாங்க, வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் அதிமுக விட பாஜகவினுடைய நட்புல வந்து ரொம்ப உறுதியாகவும் இல்ல ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஒஸ்டாகவும் இருக்கிறது வந்து தமிழ் மாநில காங்கிரஸும் பாமகவும் இருக்காங்க. பாமக அன்புமணி ராமதாஸ் வந்து போகாமையே வந்து ஒரு மறைமுக ஆதரவு கொடுத்திருக்காரு. ஜி.கே. வாசன் ஆதரவாகவே வாக்களிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. இப்ப அதிமுகவை விட பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கிறது பாமகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தானே பார்க்கப்படுது, பார்க்க வேண்டியதா இருக்கும். இல்ல கண்டிப்பா அப்படி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஏடிஎம்கே உடைய நம்பர்ஸ் இருந்தாலோ இல்லைனாலும் அந்த மசோதா பாஸ் ஆயிரும் அப்படின்னும் போது அதிமுக எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க. பட் அந்த மசோதாவுக்கு அதிமுகவுடைய எம்பிஸ் உடைய வாக்குகள் தேவை. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மசோதா அப்படி இருந்தாதான் அந்த மசோதா பாஸ் ஆகும் அப்படின்னும் போது அதிமுக என்ன முடிவுகளை எடுத்திருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. பட் இன்னைக்கு அதிமுக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பது வரவேற்கத்தக்கது. அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கும் போதே அவங்க எதிர்த்து வாக்களிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே நீங்க வந்து சரி ஏதோ ஒரு இடத்துல சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்ற மாதிரி நீங்க இது பண்ணலாம். இவர் தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அவர் கட்சியை வந்து பாஜகவோட மர்ச் பண்ணா கூட ஆச்சரியப்படுவதற்கு அந்த அளவுக்கு வந்து அவர் பாஜகவோட ஒரு நெருக்கம் கொண்டாடுகிறார். என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு மத்திய அமைச்சர் பதவி மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வந்து அவர் எதிர்பார்க்கிறாரு. அதெல்லாம் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு தெரியல. பட் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து அவருடைய ஒரு ஓட்டு போட்டு தன்னுடைய லாயல்ட்டியை ப்ரூவ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு கணக்கு என்பது இருக்கிறது. பாமகவை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கு ஒரு நெருக்கடி அப்படின்றது இருக்கு. அவங்க வந்து 26ல அதிமுகவோட போகணும்னு நினைச்சாங்க. பட் இப்போ பிஜேபியோட டைப் வருது அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ண போறாங்க, எப்படி பண்ண போறாங்க? பட் பொதுவாகவே நாடாளுமன்றத்துக்கு போக மாட்டாரு அன்புமணி. பட் பொதுவா அவர் வந்து அப்ஸ்டெயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஸ்டெயின் பண்ணி இருக்கிறாரு. அந்த அப்ஸ்டெயின் பண்ணதும் வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத அங்க சொல்லல. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் வந்து கேட்கப்படும். ஏதோ ஒரு தேர்தல் களத்துல இந்த கேள்விகள் எல்லாம் வந்து நிச்சயமாக அவரை எதிர்நோக்க வேண்டிய ஒரு கேள்விகள். ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு, அதுக்கு என்ன லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். பட் என்னன்னா அதிமுக ஆதரவாக வாக்களிக்காதது ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்கிறேன். ஸோ இந்த முடிவை அதிமுக எடுத்திருப்பதற்கு மேபி அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம். சரி நம்ம பண்ணலனா கூட அவங்களால மசோதாவை பாஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்றதால அவங்க அந்த முடிவுகள் எடுத்திருக்கலாம். பட் ஒரு இக்கட்டான சூழல்ல அதிமுக என்ன முடிவுகள் எடுக்க போறது அப்படின்றத பார்க்கணும். பட் இதுல எல்லாத்துலயும் வந்து என்னன்னா 26 கூட எனக்கு தெரிஞ்ச பிஜேபியோட பெரிய கால்குலேஷன் இல்லை. பிஜேபியோட பெரிய கால்குலேஷன் 29. மறுபடியும் 29ல உங்களுக்கு வந்து இப்போ மோடியுடைய 75 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஆல்ரெடி வந்து அவர் ரிட்டையர் ஆவாரா அப்படின்ற பேச்சுக்கள்லாம் வந்து தொடங்கி விட்டது. அப்ப அடுத்தது யார் இருக்காங்க? அப்ப அதற்கான வேலைகளை பண்ணணும். அப்ப தமிழ்நாட்டுல ஒரு 40 தொகுதிகள் இருக்கு அப்படின்னும் போது அந்த 40 தொகுதிகள்ல உங்களுக்கு வந்து ஒரு 20 தொகுதிகள் 25 தொகுதிகள் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியோட அல்லது
ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவ், ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜியோட அவங்க வந்து செயல்பட்டாங்கன்னா 40ம் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, அப்ப அந்த இடத்த வந்து பாஜக குறி வைக்கிறாங்க. ஸோ இது இது பாஜகவால தனிப்பட்ட முறையில செயல்படுத்தி அந்த அவ்வளோ சீட்ஸை ஜெயிக்க முடியாது. பட் அவங்களால என்ன பண்ண முடியும்னா, ஏடிஎம்கே மாதிரி ஒரு அமைப்பை பயன்படுத்தி அந்த விஷயங்களை அவங்களால சாதிக்க முடியும். இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் 2026 வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம் அப்படின்னு பாஜக இருந்தாலுமே கூட, பட் ஸ்டாலினுக்கு அது ஃப்ரீ கிரவுண்டா இருக்கும்ல. உங்களுக்கு 26 அப்படின்றது வந்து பெரிய அளவுக்கு இவங்களால வந்து சீட்ஸை வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாம் இல்லை. அவங்க அதிமுகவோட இருந்தாங்கன்னா மறுபடியும் ஒரு ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு அசெம்பிளியில் இருக்கும், அவ்வளோதான். நீங்க இங்க ஜெயிக்கிற 4 எம்எல்ஏக்கு அமித்ஷா வந்து டெல்லியில உட்கார்ந்து ஒரு எலெக்ஷனுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜி பண்ணி கூட்டணி எல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் அவரு நடத்துவாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு லாஜிக் இருக்கணும்ல, எதுக்கு இவங்க பண்றாங்க அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கணும்ல. 2026 தேர்தல்ல பாஜக ஜெயிக்க போற 4 சீட்டுக்கோ 6 சீட்டுக்கோ அல்லது 8 சீட்டுக்கோ இந்த ஸ்ட்ராட்டஜி இவ்வளவு எஃபர்ட் தேவையா அப்படின்றத நீங்க கவனிக்கணும். அப்ப அவங்களுடைய பிளான் என்ன? அதையும் தாண்டி அவங்க வேற ஏதோ எதிர்பார்க்குறாங்க. அவங்களுடைய நோக்கம் அப்படின்றது 26ல ஒரு ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்கு இருக்கணும், வழக்கம் போல அது இருக்கட்டும். பட் 29ல நாம வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டா தமிழ்நாடு அப்படின்றது வந்து நம்மளுடைய டார்கெட் ஏரியாவாக இருக்கணும், நம்மளுடைய பிரைம் ஃபோக்கஸாக இருக்கணும். அதில் தான் அவங்களுடைய இப்போ பெங்களூர்ல அவங்களுடைய மாநாடு நடக்க போகிறது, அந்த மிஷன் சவுத் மாநாடு நடக்க போகிறது. அப்போ அந்த மிஷன் சவுத் மாநாடுக்கான அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஒரு நைட்ல அதெல்லாம் பண்ண முடியாது. அது ஒரு நீண்டகால செயல் திட்டம். அப்போ அந்த செயல் திட்டங்கள்ல அதிமுக ஒரு மிக முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போகுது. அதிமுக இருக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது. அது பாஜகவுக்கு தேவையாக இருக்கிறது. அதிமுகனால பாஜகவுக்கு தான் லாபமே தவிர பாஜகனால அதிமுகவுக்கு எந்த லாபமும் இல்லை. நன்றி, நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. நேரத்துக்கு மிக்க நன்றி.